ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க அழகிய அழகு சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கடைசியாக நம்ம பாக்யராஜ் சொன்ன அந்த வார்த்தை தான் தங்கராஜோட மனசுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. அதாவது எந்த நேரத்திலும் உனக்காக நான் அங்கே வந்து நிற்ப ரேவதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதை நினச்சி ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுறாரு நம்ம தங்கராஜ். இதை வச்சு நம்ம பாக்யராஜ் கிட்ட டைரெக்டாக சண்டை போடும்போது எந்த ஒரு யூஸுமே கிடையாது இல்லைங்க. ஸோ அவனோட பலமே யார்? ரேவதி தான். இந்த ஒரு சூழ்நிலையில் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னா ரேவதியை வந்து பாக்யராஜுக்கு எதிராக திருப்பினாதான் உண்டு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறார் நம்ம தங்கராஜ். அதாவது ரேவதியை வந்து காயப்படுத்தாத அளவுக்கும் நம்ம பாக்யராஜ் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து தலையிடாத அளவுக்கும் தான் இந்த மாதிரியான குடும்ப விஷயங்களை தொடர்ந்து வந்து மூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு திட்டம் தீட்டுறாரு. நம்ம ரேவதியை வந்து காயப்படுத்தினாதான் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து பாக்யராஜ் அவங்களுக்கு தெரிய வந்து திரும்பவும் வந்து தன்னோட தங்கச்சிக்காக வந்து நிற்கக்கூடும். ரேவதியை பாதிக்காத மாதிரியான சில விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து நினைக்கிறாரு. அடுத்ததாக ரேவதி கிட்ட வந்த தங்கராஜ், உங்கள் அண்ணன் கூப்பிட்டதும் அப்படியே கிளம்பி போயிட்டே ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேறு என்னங்க பண்ணுறது, நீங்கள் அடித்ததுனால என்னால் தாங்கிக்க முடியல, அதனால தான் உடனே கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரேவதியும் சொல்ல, நார்மலாக என்ன கேட்பாங்க, அப்போது உனக்கு புருஷனும் குழந்தைங்களும் வந்து ஞாபகத்துக்கே வரல அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்குறத தொடர்ந்து, இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு நீங்களும் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தங்கராஜ் வந்து அமைதியாக இருந்தாலும், இனிமேல் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ரேவதி, இனிமேல் இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்த எப்படியா இருந்தாலும் உன்னோட பிறந்த வீட்டுக்கு நீ கொண்டு போகக்கூடாது, எதுவும் இங்கேருந்து வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தங்கராஜ் வந்து பேசுகிறாரு. ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாக்யராஜை நினச்சி பாருங்களேன், தன்னோட மனைவிக்காக குரலே கொடுக்காத இப்படி ஒரு கணவர் வந்து நம்ம மலருக்கு அமைஞ்சிருக்காங்க. தங்கச்சிக்கு அப்படின்னோடனே எந்த அளவுக்கு வந்து வீர் கொண்டு எழுந்து இந்த அளவுக்கு வந்து போல்டாக நடந்திருக்காரு இல்லையா. கண்டிப்பாக பாக்யராஜை பார்த்த மலர், கிட்ட நான் ஒரு சில விஷயங்களை கேட்கணும், ஆனால் நீங்கள் கோபப்படக்கூடாது அப்படின்னு மலரும் சொல்ல, என்ன விஷயம் சொல்லு மலர் அப்படின்னு பாக்யராஜும் கேட்க, ரேவதிக்காக எந்த அளவுக்கு குரல் கொடுத்து அவளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க, ஒரு அண்ணனா நீங்கள் என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணீங்க, அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மிஸ்டர் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலரும் வந்து சொல்கிறாங்க. என்ன மலரே அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜும் கேட்க, இல்லை நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது அவளோட வாழ்க்கையில் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுமான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம மலர் வந்து சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை வரப்போகுது, ரேவதிக்கு எல்லாமே நல்லது தானே நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாக்யராஜும் சொல்லாங்க. நீங்கள் ரேவதிக்காக இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க இல்லையா, ஸோ அதுவே அவளுக்கு பெரிய வந்து பாதிப்பாயிடக்கூடாது, எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி பாக்யராஜும் கேட்க, இந்த அளவுக்கு நீங்கள் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் இந்த கோவத்தை எல்லாம் யார் மேலே காட்டுவாங்க சொல்லுங்கள். தங்கராஜ் அவங்க கண்டிப்பாக வந்து ரேவதி மேலே தான் காட்டுவாங்க. அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானம் வந்து பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம மலர். அவளுக்காக நிற்கிறீங்க ஓகே, ஆனால் அவளோட வாழ்க்கையும் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரிலாம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சில அட்வைஸஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பாக்யராஜும் கொஞ்சம் யோசிக்க, உடனே இங்கே பாருங்கள், ரேவதி என்னோட நாத்தனார் மாதிரி இல்லைங்க, அவள் என்னோட தங்கச்சி மாதிரி, அதனால் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்ட பாக்யராஜும், நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது மலர், நானும் இனிமேல் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்ததாக நம்ம மதி என்ன பண்ணுறாங்க, சுரேஷ் கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் சுரேஷ் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தாலும், இல்லை நீ ஒரு மாதிரியாக தான் இருக்க, என்ன ஆச்சு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கறதன் மூலிமா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும், எனக்கு வேலை போன விஷயம் உங்களுக்கு தெரியும்ல, ஆமாம் அது முன்னாடி தான் தெரியும்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சுரேஷும் கேட்க, அந்த வேலை யாரால் போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது யாரால் போச்சு, உன்னை காலேஜ்லேருந்து தானே இது பண்ணியிருக்காங்க, அப்புறம் யாரால் போகணும் அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி வந்து கேள்வி எழுப்புகிறாங்க. நல்லா செஞ்சிட்ருந்தேன், என்னோடய பிடிச்ச வேலை போனதுக்கு யார் தெரியுமா காரணம், உங்கள் தங்கராஜ் மாமா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாரு சுரேஷ். வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து நிறுத்தி வைக்க சொல்லிட்டாரு, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அதனால் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, மாமாலாம் அப்படி வந்து செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிற அப்படின்ற மாதிரி சுரேஷும் வந்து சொல்ல, நான் இதுக்காக அப்படி சொல்ல போகிறேன், இந்த விஷயம் வந்து அக்காவுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சுரேஷும் கேட்க, உங்கள் அக்கா தான் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை சொன்னதும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாகிறது, என்னது அக்கா சொன்னாங்களா,
ஆமாம், இந்த விஷயத்தை பற்றி சொன்னதே உங்கள் அக்கா தான். இதனால தான் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் உங்கள் மாமா உங்கள் அக்காவை வந்து அரைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா சுரேஷ்க்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற நீ, இதெல்லாம் உண்மையா? இதனால தான் மாமா அக்காவை அரைஞ்சாங்களா? அக்கா சொன்னதுனால தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி மேலே கேள்வி எழுப்புறாரு. அதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணீரோட, நான் இந்த வேலையை எவ்வளோ நேசித்து தெரியுமா நான் பண்ணேன், ஆனால் இவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருந்த வேலையை இப்படி பறிச்சிட்டாரு, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எமோஷனை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மதி. எனக்கு தெரியாமல் என்னோட வேலையை பறிக்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி தன்னோட சைட்லேருந்து பல கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ண மாட்டார், நீ அவர்கிட்டயே கேட்டுருந்துருக்கலாமே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் இந்த காரணம்னா எனக்கு தெரியாது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், என்னோட வேலை போனதுக்கு காரணம் உங்கள் மாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக வந்து சொல்கிறாங்க மதி. சொன்னதும் சுரேஷும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன் மாமா வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பக்கம் மதி மல்ல 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு இங்கேருந்து போகிறதுக்கு விருப்பமே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது, தங்கராஜ் வந்து கூப்பிட்டதும் வந்து போயிட்டாங்க. தங்கராஜ் என்னை கூப்பிட்டதுக்கு அப்புறமா மறுக்கவும் முடியல, மாமாவும் இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற ஒரே முடிவோடு இருந்தார். ஆனால் எனக்கு ரேவதியை நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மலர் மதிக்கிட்ட சொல்கிறத கேட்டு, நீங்கள் வருத்தப்படாதீங்க, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு துணையாக இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் வந்து சொல்லிட்டுருக்காங்க. பக்கம் ராகவன் லக்ஷ்மி 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படியும் முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ மாப்பிள்ளை வந்து ரேவதியை கூட்டிகிட்டு போனது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட வாயை அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதை நினச்சி அவங்க ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. தன்னோட மனைவியை வந்து கூட்டிகிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் மன்னிப்பு கேட்ட விஷயங்களே திரும்ப திரும்ப தங்கராஜோட மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இதையே நினச்சி வந்து நம்ம ரேவதி கிட்ட வந்து சண்டையிடுறாரா. இதனால் ரேவதி எந்த மாதிரியான மனநிலைமையில் இருக்க போகிறாங்க, ஒருவேளை தன்னோட அண்ணன் நினச்சி அழ ஆரம்பிக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு முக்கிய வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.